ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தீபாவின் மாடி வீடு. இன்றைக்கி மதியானத்தில் இருந்தாவது வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்றைக்கி மாற்றி கஸ்டமர் வந்தனால என்னால் வீட்டு வேலையை தொடர்ந்து கண்டினியூ பண்ணவே முடியலை. சாயந்தரத்தில் இருந்து தான் வீட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணவே நான் ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சீலிங் ஃபேன் ஒரு வாரமாகவே ரிப்பேராகவே இருந்தது. இந்த சீலிங் ஃபேன் போட்ட இடத்துல தான் என் பொண்ணு வந்து படுத்து தூங்குவாங்க. இப்போ வந்து அந்த ஒரு வாரம் ரிப்பேர் ஆகிட்டனால ஹால்லே தான் படுத்து தூங்குறாங்க. ஏன்னா நான் ஹாலில் வந்து நைட்டு டைம் இல்லை பகல் டைம்லாம் நான் வந்து ஆன்லைன் கிளாஸ்க்கு வீடியோ எடுக்கிறனால லைட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஃபேன் வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். ஏன்னா தைக்கிற இடத்துல ஃபேன் சீலிங் ஃபேன் இருக்கனால சீலிங் ஃபேன் வந்து நம்ம போட்டுட்டோம்னாலே துணி வந்து பறக்கும், தைக்க முடியாது. அதனால் ஃபேனை வந்து நான் ஆஃப் பண்ணிடுவேன். லைட்டு போட்டுட்டு தைக்கிறனால அவங்களுக்கு தூங்க முடியாது. அதனால் ஒரு வாரம் அட்ஜஸ்ட் பண்ணியே அவங்க வந்து ஹால்லே படுத்திருந்தாங்க. சரி, இந்த ஃபேனை நம்ம கலட்டி வேலை பார்க்க கொடுத்துட்டோம்னா அவங்க ரூம்லேயே படுத்துக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் இந்த அண்ணாவுக்கு வந்து நான் ஃபோன் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்து பார்த்தாங்க. கடைசியில் இந்த ஃபேனில் பார்த்தீங்கன்னா காயில் வந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்களே கலட்டி கொடுத்துட்டாங்க. அதை தான் இப்போ வந்து நான் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அந்த ரெக்கையை மட்டும் இப்போ வந்து தூசியாக இருக்கா, அதை மட்டும் இப்போ வெறுமனே சும்மா தொடச்சி வச்சிடலாம். அதுக்கப்புறமா வேலை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம சோப்பு போட்டு கழுவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சும்மா நார்மலாக தான் தொடச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து எப்போதுமே அந்த மிஷினுக்கு பக்கத்தில் ஹால்லே நான் வந்து படுத்து தூங்கிடுவேன். ஏன்னா ரூம்லலாம் படுத்துட்டேன்னா என்னால் எந்திரிக்கவே முடியாது, அசதியிலே நல்லா தூங்கிடுவேன். அதனால் நான் ஹால்லே தான் எப்போதுமே நான் வந்து படுப்பேன். அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மேலே சிண்டெக்ஸ் மூடி வேற உடஞ்சிருச்சு. அது உடஞ்சி கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்கு இன்றைக்கி தான் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா வேறு மூடி வாங்கிட்டு அந்த சிண்டெக்ஸ் ஃபுல்லாகவே நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு அதிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் ஆகி போயிடுச்சு. அதுக்கப்புறமா நானும் குளிச்சுட்டு இந்த ஃபேனையுமே தொடச்சிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்கள்.